இது எதுக்கு கொட்டுக்காளின்னு வச்சான்னு தெரியல, எனக்கு நிறைய மீனிங் என்னமோ போகுது. நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முந்தி சிவகார்த்தியனுடைய படத்தில் ஒரு பூஜை அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தன் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டு ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு பையன் மாதிரி உட்காந்துருந்தான். அறிமுகப்படுத்தினான். யாரா நீ தம்பி அப்படின்னா. சார் நான் தான் சார் வினோத். அப்படின்னா யார்ப்பா? இல்லை சார் நான் வந்து கூழாங்கல். அப்படி ஆமாம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்லுவேன். சரி என்னப்பா அந்த படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா? இல்லை சார் ஆயிரும் சார். ஓ அப்படியா சரி. என்ன படம் எடுக்கிற? அடுத்து என்ன படம் போகிறேன்? இல்லை சார் நான் ஆரம்பிச்சிட்டேன் சார். நான் சொல்கிறேன் கொஞ்சம் மெதுவாக எடுப்பான்னு வாயை எடுக்கிறேன். கொஞ்சம் மெதுவாக. இல்லை சார் நான் படம் ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்படியே யாருப்பா மியூசிக்கு? பாருங்கள் எவ்வளோ ஒரு ப்ரோக்ராம்டு வே ஆஃப் ஆஸ்கிங் ஒரு சேட்டிங் வித் another டேரக்டர். நான் கேட்குறேன் யாரா மியூசிக்கு அப்படின்னு. அப்போ சொன்னால் யாருமே மியூசிக் இல்லை சார். எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. பெரிய மயிர் மாதிரி பேசுகிறான். நான் முறைச்சேன். அப்புறம் நான் வந்துட்டு வீட்டு ஆஃபீஸ்க்கு வந்தோடனே அசிஸ்டன்ட்ஸ் கூப்பிட்டேன். இது மாதிரி ஒருத்தனை பார்த்துட்டா ஒரு பொறுக்கி போய் கருப்பாக இருந்தான் ஒரு மாதிரி இருந்தான். பெரிய மாதிரி என்கிட்ட வந்து நான் யாரா மியூசிக்குன்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான் யாருமே இல்லை சார் அப்படின்றான். அப்படிலாம் எடுத்துடாதீங்கடா அப்படின்னு நான் ஏதோ நல்லது சொல்கிற மாதிரி என் அசிஸ்டன்ட்ஸ்க்கு சொன்னேன். இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது என்னை வினோத் செருப்பு கழட்டி அடிச்சிருக்காங்க. நல்ல டைட்டில் கிடச்சிருச்சு ஆக்சுவலி இன்னைக்கு. அவன் நிஜமாகவே என்னை செருப்பு கழட்டி அடித்தான். நான் எல்லாரையும் செருப்பு கழட்டி அடித்தானா என்னை வெளியே போய் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சாங்க டேரக்டர்ஸ்லாம். அது எப்படி பேசலாம், நாமளும் படம் தானே எடுத்துருக்கணும், அதனால் நான் மட்டும் இதை எடுத்துக்கிறேன். என்னை மட்டும் வினோத் செருப்பை கழட்டி அடித்தான். இந்த விழாவுக்கு வரும்போது நான் காலையில் பேசினேன். ஏன்னா இப்போ நான் 2 படம் பார்த்துட்டேன். ஒன்று மாரியுடைய வாழை பார்த்துட்டேன். அது ஒரு வாரம் பைத்தியமாக இருந்து அன்றைக்கி நைட் ஃபுல்லாக பைத்தியமாக இருந்து ஃபுல்லாக எழுதி அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் தூங்காமல் உட்காந்து ஒரு 3 பேஜில் ஒரு லெட்டர் எழுதி வரும் நம்ம நாளில். இப்போ அதுக்கு முடிச்சு அந்த பைத்தியம் முடின்னு தீர்றதுக்குள்ளேயும் இந்த பைத்தியம் இது பைத்தியம் இல்லை, இது பேயே பிடிச்சிச்சு எனக்கு. அப்போ வந்து இந்த படத்தில் வந்து அவன் ஏன் மியூசிக் டைரக்ஷன் பண்ணலை அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய அது வந்து ஒரு குருட்டாம்போக்கில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல. The decision came out of his vision of cinema. அவன் எப்படி சினிமாவை ட்ரூத்ஃபுல்லாக பார்க்குறான் அப்படின்றதுக்கு ஒரு காரணம். ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மியூசிக் மூலியமாக நம்ம சட்டையை அயன் பண்ணிடுறோம், நம்ம திரைப்படங்களை நம்ம அயன் பண்ணிடுறோம். அவன் என் சட்டை என் திரைப்படம் சுருக்கமாகவே இருக்கணும் அப்படின்றான். என் பாட்டியினுடைய அந்த இடுப்பை சுற்றி இப்படி உள்ள சொருகுவா பார்த்தீங்களா, அது வெளியே எடுத்தால் எவ்வளோ சுருக்கம் இருக்கும் அந்த முந்தானையில், அந்த அளவுக்கு சுருக்கத்தை அவன் பார்க்குறான், அவ்வளோ ட்ரூத்து பார்க்குறான். இந்த படத்தை பற்றி நான் வந்து ஒரு 4 நாள் கண்டினியூஸாக என்னால் பேச முடியும். ஏன்னா படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே நைட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. வழக்கம் போல் சொன்ன மாதிரி நல்லா இருக்குப்பா, சூப்பர்ப்பா, நல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய பேர் சினிமா பாட்டு வந்தோன்னா உஷாராக பேசுகிறது எப்படின்னு கேட்டால் வித்தியாசமாக முயற்சி செஞ்சுருக்கேன்னு. அது கெட்ட வார்த்தை சொல்லி தான் சொல்லணும், பட் அப்படி சொல்ல முடியாது, போர் அடிக்குது எனக்கு ஆக்சுவலாக. அந்த மாதிரி எதாவது பேசிட்டு போயிடுறது, இல்லைன்னா நல்ல ஃப்யூச்சர் இருக்குப்பா அப்படின்றது, அப்புறம் ரொம்ப மோசமாக ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்றது. நண்பர்களே, இங்கே வரும்போது யோசிச்சேன் நான் என்ன பேசணும், இந்த படத்தை நான் வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா என் லைஃப்பில் இது ஒரு பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன். என் மகள் பிறக்கும்போது என் மனைவியின் கையில் என் மகளை பார்த்துட்டு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தப்ப சந்தோஷப்பட்டேன்.